வணக்கம் தலைவா. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் மாவட்ட வாரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஓசிஎஸ்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் அப்படின்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சட்டத்துக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. குழந்தைகள் பராமரிப்பு நல வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாரியத்துல போக்சோ சப்போர்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையே வந்து இருக்கு. அது வந்து நம்மள நெறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து ஹெவியா இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல போக்சோ சப்போர்ட் ஃபார்மட் பெர்சன் ஃபார்மட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகள் வந்து ரெடியா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த வேலைகளுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும்? இதுக்கான அதர் அஃபிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்றமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுத்துருக்கேன். டச் பண்ணி டைரக்ட்டா நம்ம அஃபிஷியல் சைட்க்குள்ளயுமே வந்துட்டும் அப்ளை வந்து பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம டவுன்லோட் பண்ணி தான் நீங்க டைரக்ட்டா அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ண போறீங்க. டவுன்லோட் பண்றதுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் உங்களுக்கு லிங்க் குடுத்திருப்பேன். ஸோ அதுக்குள்ள டைரக்ட்டா வந்து நம்ம வெப்சைட் வந்து வரும். ஸோ அதுலேருந்து நீங்க எப்பயும் போல டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இல்லனாலுமே அது எப்படின்றத அந்த வீடியோவோட எண்ட்லயுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்துர்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்ல குடுத்து இத வந்து ஒரு ஜெராக்ஸ் ஃபார்மேட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்துட்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ரீசென்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா? ஃபோட்டோ மட்டும் ஒட்டுறது இல்லாம, அந்த ஃபோட்டோக்கு மேல உங்களோட கையெழுத்து அப்படின்ற மாரி ஒரு ஜெல் பென்ல நீங்க வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் வந்து இங்கிலீஷ்ல இருக்கனால நீங்க இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுலனாலுமே வந்து ஃபில் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்க பேர். அந்த பேர் வந்து கவர்ன்மென்ட் ஐடில வந்து எப்படி இருக்கோ, அந்த ஸ்பெல்லிங் மாறாம கரெக்ட்டா குடுத்துருங்க. அதே மாணிக்கு ஃபாதர் இல்லன்னா ஹஸ்பண்டோட நேம் என்ன இருக்கோ அத வந்து குடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன? அதுக்கப்புறம் வந்து இப்போ 31/1/2006 கணக்குப்படி உங்களோட ஏஜ் வந்து கரண்ட்டா வந்து என்ன ஆகுது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் வந்து என்னது? நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னது? மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து இன்கேஸ் நீங்க மேரிடா, அன்மேரிடா அப்படின்ற மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் நான் வந்து விடோவா இருக்கேன் அப்படின்னா, அந்த விடோ அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன். இப்போ நீங்க கரண்ட்டா என்ன அட்ரஸ்ல வந்து இருக்கீங்களோ, அந்த அட்ரஸ இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன் நம்பர் வந்து குடுத்துருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து குடுத்துருங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இந்த கோர்சஸ் மாரி வந்து முடிக்கிறாங்கல்ல இப்போ. ஸோ அந்த மாரி கோர்சஸ் அது வந்து டைப் ரைட்டிங்கா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்டெனோவா இருக்கலாம், இல்ல வேற எனி அதர் கோர்சஸா கூட இருக்கலாம். அந்த மாரி கோர்சஸ் வந்து நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதையுமே மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ரிலிஜியன் அண்ட் வந்து கம்யூனிட்டி வந்து என்ன அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணிருங்க. டீட்டெயில் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. ஸோ இன்கேஸ் நீங்க எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் பரவால்ல. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் வந்து கிடையாது. நீங்க எந்த ஒரு வேலை பார்த்திருந்தாலுமே, அந்த ஒரு வேலைகளுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இத்தன நாள் நீங்க இந்த இந்த இடத்துல வந்து வேலை பார்த்திருப்பீங்கல்ல இந்த நிறுவனத்துல. ஸோ அத வந்து நீங்க அந்த பதவியோட பேரையும், அந்த நிறுவனத்தோட பேரையும் போட்டு நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஒரு வேள நீங்க வந்து பிசிக்கலி சேலஞ்சஸ் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, எஸ் அப்படின்றத குடுங்க. இல்லன்னா நோ அப்படின்னு சொல்லி இங்க வந்து குடுத்துருங்க. அதே மாணிக்கே நீங்க விடோவா இருக்கீங்க, டிவோர்ஸியா இருக்கீங்க. அதே மாணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ் ஸ்டூடண்ட் இந்த மாரி வந்து இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்க அது சம்மந்தமா இருக்கீங்கன்னா மட்டும் தான் எஸ் குடுக்கணும். இல்லன்னா நோ அப்படின்னு சொல்லி நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஒருவேள உங்க மேல ஏதாச்சும் வந்து எஃப்ஐஆரோ, கிரிமினல் கேஸோ ஏதோ வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்னா, எஸ் வந்து குடுக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க நோ அப்படின்னு சொல்லி வந்து குடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே குடுத்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகன்ட்க்கு கீழ உங்களோட சிக்னேச்சர மறக்காம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் வந்து பண்ணிறணும். ஸோ இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து ஃபில் பண்ற மெத்தட். ஓகே. இத ஃபில் பண்ணிட்டு, இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்னென்ன பண்ணணும்னா, உங்களோட 10த் மார்க் ஷீட்டு 12த் இல்ல நான் வந்து 10க்கு மேல 12த் முடிக்கல. டிப்ளமோ தான் முடிச்சேன் அப்படின்னாலும், நீங்க டிப்ளமோ இல்ல டிகிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதே மாணிக்கே வேலை வாய்ப்புல அப்ளை பண்ணீங்கன்னா, அது சம்மந்தமான ஜெராக்ஸ். இன்கேஸ் இல்ல நான் வந்து விடோவா இருக்கேன்னா, விடோ சம்மந்தமான சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்ல குடுத்திருப்பாங்கல்ல. இந்த மாரியான எல்லா சர்டிஃபிகேட்டையுமே உங்க எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து, அந்த ஜெராக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடயே நீங்க வந்து பின் வந்து பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டு நீங்க ஒரு போஸ்ட் கவர் வந்து மெயினா வந்து வாங்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் அந்த போஸ்ட் கவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அட்ரஸ் வந்து மறக்காம எழுதுறீங்க. ஸோ 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இதுக்கான ஒரு அட்ரஸ் எழுதணும்ல, அது என்ன அட்ரஸ் அப்படின்ற மாரி நான் வந்து ஷோ பண்றேன். ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்ட் வந்து பண்ணியிருக்கணும். எப்போ, எந்த டேட், எந்த டயத்துக்குள்ள நீங்க வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது போக இதுக்கான சில அதர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கும்ல, நான் அதையுமே வந்து சொல்றேன். வீடியோ கன்டினியூவா பாருங்க. மெயினா அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்ட தேதின்னு ஒண்ணு இருக்கும். அந்த தேதிக்குள்ளயும் நீங்க அனுப்பி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான அதர் டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்குல்ல, பார்க்கலாமா? வாங்க.
ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் சிபியு அப்டின்னு சொல்லுவாங்க. சைல்டு புரொடெக்ஷன் யூனிட் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து சப்போர்ட் பெர்சன் அப்டின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஆட்கள் வந்து எடுக்குறாங்க. இந்த வேலைகளுக்கு கேர்ல்ஸா இருந்தாலும், பாய்ஸா இருந்தாலும் யாருனாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 16/2/2026 வரைக்கும் டைமிங் வந்து இருக்கு. அதுக்குள்ள நீங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல உங்களுக்கு அரியலூர் ரெக்ரூட்மெண்ட்க்கான லிங்க் பாக்ஸ் குடுத்துருக்கேன்ல, இந்த லிங்க் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்க நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டைரக்ட்டா டவுன்லோட் வந்து ஆயிரும். ஸோ அது மூலியமாவே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மெத்தட்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு மேல நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ல சோசியாலஜி, சைக்காலஜி, சைல்ட் டெவலப்மென்ட் லா இல்ல இது ரிலேட்டடா எந்த முடிச்சிருந்தாலுமே ஓகே தான். நீங்க பேசிக்கா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான். அது போக எக்ஸ்ட்ரா இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தரப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து சரியா 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 16/2/2026க்குள்ள இந்த ஜாப்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுல வந்து ஸ்கிரீனிங் எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் அப்படின்ற ஒண்ணு வப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ. டைரக்ட்டா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அதுல உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, உங்களோட டொமைன் நாலேட்ஜ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துட்டு நீங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வந்து விண்ணப்ப கட்டணம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்றத அரசு சார்புல வந்து சொல்ட்டாங்க. அது சம்மந்தமா ஏதாச்சும் மெயிலில் வந்துச்சுன்னா, நீங்க எதையுமே வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் நான் சொன்ன அந்த அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இதுக்கான அட்ரஸ். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். த டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் புரொடெக்ஷன் ஆஃபீசர், டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் புரொடெக்ஷன் யூனிட், 2nd ஃப்ளோர் கவர்மெண்ட் மல்டி டிபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், அரியலூர் வித் பின்கோட் போட்டிருக்காங்களா? ஸோ இதுதான் இதுக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வரக்கூடிய பிப்ரவரி 16ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து போஸ்ட் வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அட்ரஸ வந்து மறந்துறாதீங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து அனுப்பவும் போறீங்க. ஸோ இப்படி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ நார்மலா நீங்க எப்பயும் போல அப்ளை பண்ணிக்கிறான எல்லா டீடைல்ஸுமே வந்திருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது எப்படி டவுன்லோட் பண்றதும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ இங்க லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்கர், அப்ளை நவ் இந்த மாரி லிங்க் தெரியுது பார்த்தீங்களா? இத நீங்க டச் பண்ணி தான் நார்மலா இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை வந்து பண்ண போறீங்க. இப்போ இந்த லிங்கர் அப்படி கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா? இத டச் பண்ணுங்க.